நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் திருவள்ளூர் விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பாஜகவின் உண்மையான வெறுப்பு, கோபம் எல்லாமே அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவின் உண்மை நிலைமை, அவர்களுடைய உண்மை அடிப்படை எண்ணம் என்ன அப்படின்றது இந்த நாட்டுக்கு வெட்ட வெளிச்சமாக திரு அமித்ஷா அவர்களின் பேச்சு, அண்ணல் அம்பேத்கரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த பேச்சு அவங்களுடைய உண்மையான நிறம் என்பது என்ன என்பதை காட்டிடுச்சு. அதாவது அண்ணல் அம்பேத்கரை பத்தி 3 நாளுக்கு முன்னாடிதான் புகழாரம்லாம் சூட்டுறீங்க. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்த மாட்டோம், மாத்துறதெல்லாம் தப்புன்றீங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே அவங்க பண்ற வேலைகளை பார்த்தால் இதுதான் பாஜகவுடைய நிறம், இதுதான் அவருடைய உண்மையான எண்ணம். அவருடைய உண்மையான கோபமும் வெறுப்பும் எங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் மேலையும் அரசியலமைப்பு சட்டத்தின் மேலையும் இந்த சமூக நீதினால் இவ்வளவு பேர் இன்னைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கோமே, சமமாக உட்கார்ந்துருக்கோமே, அவர்களின் மீதுதான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியப்படும். குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடர். நாடாளுமன்றத்துல பல விஷயங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தொடர். இந்த தடவை ஒரு வரலாறு காணாத அதிசயங்கள் இந்த கூட்டத்தொடர்ல நடந்ததா நான் பாக்குறேன். அது என்னன்னா, இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே எதிர்கட்சிகளின் குரலை நசுக்குவதற்காகவே ஒரு அரசாங்கம் செயல்படுது அப்படின்ற எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு முழு ஆதாரத்தோடு நிரூபணமான ஒரு கூட்டத்தொடர் இது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளும் ப்ராசிக்யூட் செய்யக்கூடிய ஒரு ஆளை பத்தி பேர் மினிமம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு தான் எங்களுடைய டிமாண்ட். நீங்க என்கொயரி கூட வேண்டாம், ஒரு தவறு ஒருத்தர் மேல சொன்னா அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பது ஒரு வழக்கம். ஒரு பேர் மினிமமான நோட்டீஸ் கொடுக்கணும். இதை பத்தி நாங்க டிஸ்கஸ் செய்ய நீங்க பாராளுமன்றத்துல அனுமதிக்கணும்னு சொன்ன ஒரு வேண்டுகோள் கூட செவிசாய்க்காமல் சபை நடந்தது. அங்க எப்போ அதானின்ற பேர் அங்க நாடாளுமன்றத்துல பேசினாலுமே கூட ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பாஜகவுக்கு வர்றதுதான் நான் பாக்குறேன். இந்த நாடு ஒரு மனிதருக்காக இவ்வளவு இறங்கி போகிறத நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இது நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமே இவங்க செய்யற ஒரு பெரிய இன்சல்ட்டா நான் பாக்குறேன். இந்த மாதிரி யாரையுமே ஒரு மனிதருக்காக ஒரு நாடாளுமன்றமே மூடுற நிலைமை நாங்க பார்த்தது இல்லை. 2வது நாள்ல இருந்து அதானின்ற ஒரு பேரை சொன்னதுக்காகவே சபையை ஒத்தி வைத்த ஒரு வரலாறு இப்பதான் நாங்க பாக்குறோம். 16 லட்சம் கோடின்றாங்க. 16 லட்சம் கோடி சூறை போனது யாரு பீட்டு பண்ணவும் இல்லை. நம்மள மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல 1000, 2000, 3000, 10,000 போட்டு அதுல ஏதாவது கொஞ்சம் வருமேன்னு பாக்குறவங்களுடைய பணம் தான் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க என்கொயரி பண்ணுங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொன்னதுக்கே இந்த மாதிரியான ஒரு அராஜகம் இது வரைக்கும் நாங்க பாத்திராத ஒன்று, இந்தியாவும் பாத்திராத ஒன்று. அல்டிமேட் காமெடியே என்னன்னா, வழக்கம் போல பாஜகவின் காமெடி, அந்த சர்ச்சை முடிஞ்ச அடுத்த நாளே இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டு அடுத்த நாளே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. எப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட்னா, அது இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு மரியாதையும் இல்லைன்றத ரொம்ப கிளியரா சொன்ன ஒரு அமெண்ட்மெண்ட் அது. அதனால அம்பேத்கரை பற்றி அப்படி பேசிய பிறகு அதை கேள்வி கேட்காமல் இருப்பதோ இல்லை அது கடந்து போவதோ இந்த நாட்டில் சமூக நீதியினால் முன்னே வந்தவர்களும் சரி, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் ஒரு சகோதரத்தையும் நம்புவர்களும் சரி, அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். இதுல முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா, இந்த பாஜகவுடைய உண்மை நிலைமை, இந்த நாட்டின் அடித்தளமான மக்களுக்கும் அடிப்படையான மக்களுக்கும் அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த வன்மம் இந்த அமித்ஷாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெரிஞ்சதுன்னு தான் நான் பாக்குறேன். பாஜகவுடைய எல்லா எம்எல்ஏ எம்பிஸ்களும் அந்த சின்ன துவாரம் இருக்கும், அந்த மக்கள் துவாரம் சொல்ல சின்ன துவாரம் இருக்கும், அந்த நுழைவாயிலில்
ஒரு 100, 150, 200 பேர் வந்து நின்றுட்டாங்க. எப்படி நின்றுருக்காங்கன்னா, கையில கட்டைய வச்சுக்கிட்டு, அதுல பிளக்கார்ட் மாதிரி தெரியுது, ஆனா கட்டை. அதாவது எங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க பிடிக்கிறதுல பாத்தீங்கன்னா பேப்பர் தான் பிடிப்போம், ஏன்னா விட மாட்டாங்க உள்ள, அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். அவர்கள் பிடிச்ச பிளக்கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டையோட ஒரு பிளக்கார்டு. அது எப்படி பிடிக்க விட்டாங்கன்னு தெரியல. ராகுல் காந்தி அவர்கள் தான் முன்னாடி லீட் பண்ணி வராரு. நாங்க உள்ள போவோம், அது எங்களுடைய ஜனநாயக உரிமை, அதை நீங்க யாருமே தடுக்க முடியாது, நாங்க முன்னாடி போறோம், நீங்க தடுத்துக்கோங்க அப்படின்னு அவரு முன்னாடி போக, நாங்க எல்லாருமே முன்னாடி போக, அப்புறம் நடுவுல அந்த வழி விலகுச்சு, கொஞ்சம் வழி விலகுச்சு, அவர் கொஞ்சம் முன்னாடி போனார், புஷ் பண்ணி முன்னாடி போனார். அவ்வளவுதான் நடந்தது. இதுல யாரு எந்த பக்கம் விழுந்தாங்க எப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த கட்ட ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருப்பாங்க. உள்ள போய் மறுபடியும் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி வந்து அவர் விழுந்தா மாதிரியும், அவர் மேல அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, என் மேல அவர் எங்கேயோ இருந்தாருங்க, நான் எங்கேயோ இருந்தேங்க, அவரு தள்ளி இன்னொருத்தர் தள்ளி அவர் தள்ளி என் மேல விழுந்துட்டாங்க அப்படின்றது அவர் அப்பவே சொல்றாரு. ஆனா அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமா அவர் தலையில கட்டை போட்டு அவரை வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு, நடிக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? அந்த மாதிரி யாராவது பார்லிமெண்ட்ல பண்ணுவாங்களா? இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.